ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற கதையோட ஃபஸ்ட் பார்ட் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பார்ட் 1 கேட்டுட்டு அதுக்கப்புறமா பார்ட் 2 கேளுங்க. அப்பொழுது தான் கதையின் தொடர்ச்சி உங்களுக்கு முழுமையாக புரியும். நம்ம சேனல் 800 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் ஆயிருச்சு. எல்லோருக்கும் நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. வாங்க இன்னைக்கு பார்ட்டுக்குள்ளே போகலாம். வாசலில் 4 லாரிகள் கம்பிகள் ஏற்றப்பட்டு தயாராக இருக்கவே ஸ்டீல் ஃபேக்டரியின் உள்ளே அமைக்கப்பட்டிருந்த கட்டிடத்தினுள் நுழைந்தார் சூப்பர்வைசர். எம்டி வந்தாச்சா? உள்ளே போங்க, பாஸ் ரூமில் தான் இருக்காரு. தினகர் கம்ப்யூட்டரில் மூழ்கியிருந்தான். இந்த சின்ன வயசுலே ஃபேக்டரிக்கு முதலாளியாக இருக்காரு. நல்ல திறமைசாலிதான். இன்னும் கல்யாணமாகலை, யாருக்கு கொடுத்து வச்சிருக்குதோ என நினைத்து கொண்டே வெளியேறினார் சூப்பர்வைசர். சார், உங்களை பார்க்க உங்கள் ரிலேட்டிவ் பரமானந்தங்கிறவர் வந்திருக்காரு. பரமு மாமான்னு சொன்னால் தெரியும்னு சொன்னார் என அட்டெண்டர் சொல்லவே, எதுக்கு மாமா வீட்டிற்கு வராமல் என்னை தேடி ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறார்? என்னை நினைத்தபடியே அவரை வர சொல்லுங்க என சொல்லிவிட்டு எழுந்தான். வாங்க மாமா, நீங்கள் ஃபேக்டரிக்கு வரமாட்டீங்க, என்னை தேடி இங்கே வந்திருக்கீங்க. வீட்டுக்கு வந்திருக்கலாமே மாமா. இருக்கட்டும்ப்பா, உன்கிட்ட சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. சொல்லுங்க மாமா. வீட்டில் உன் கல்யாணத்துக்கு பெண் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா தினகர்? கல்யாண பேச்சை எடுத்ததும் அவனின் முகம் சிவக்கவே, கோயம்புத்தூரில் அபர்ணா டெக்ஸ்டைல்ஸ், அபர்ணா ரைஸ் மில், அபர்ணா தியேட்டர் என கேள்விப்பட்டிருப்பியே. இதற்கெல்லாம் வாரிசாக இருக்கிற அவர் பெண்ணுக்கு நல்ல கௌரவமான இடமாக இருந்தால் சொல்லுங்கள்னு சொன்னார். அவர் எனக்கு ரொம்ப நாள் பழக்கம். கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு. அந்த பொண்ணு அபர்ணா செல்வ செழிப்பில் வளர்ந்தவள். பார்க்க தேவதை மாதிரியே இருப்பாள். இந்த ஃபோட்டோவை பாரேன் என அவன் முன் நீட்ட உண்மையில் மயங்காத குறையாக வியந்தான். என்ன ஒரு அழகு! என்ன தினகர், ஃபோட்டோவை பார்த்ததுமே அசந்துட்ட? நேரில் இன்னும் அழகாக இருப்பாள். உனக்கு பிடிச்சிருக்கா என கேட்க, என்ன மாமா இந்த விஷயத்தையெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு அம்மாவை பார்த்து பேசுங்க. ஆனால் இப்படி ஒரு அழகி எனக்கு மனைவியாக வர கொடுத்து வச்சிருக்கணும்னு தோணுது. அவள் அழகி மட்டும் இல்லைப்பா, பெரிய கோடீஸ்வரி. மாமா, இந்த ஃபோட்டோவை நான் வச்சுக்கலாமா? தாராளமா. ஃபோட்டோ பின்னால் செல்போன் நம்பர் கூட இருக்கு, வேணும்னா பேசிப்பாரு. அதிர்ஷ்ட தேவதை உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறா. உள்ளே அழைக்கிறதும் வெளியே அனுப்புறதும் உன் கையில்தான். சரி, நான் நாளைக்கு வீட்டில் வந்து பேசுகிறேன். கிளம்புறேன். மறுநாள் கோவிலுக்குத்தானே போகிறோமா? காரில் ஏறு, நான் கொண்டு போய் விடுறேன். ஆச்சரியமாக இருக்கு தினகர், லேட்டாச்சுன்னு ஓடுவே, நீ என்னை கோவிலில் இறக்கி விடுறதா? பரவாயில்லம்மா, நீங்கள் வாங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். கையில் அர்ச்சனை தட்டுடன் கோவிலுக்கு சென்றுவிட்டு தினகர் சொன்னதை வாயை பிளந்து கேட்டாள். என்னால் நம்பவே முடியலை. பரமு அண்ணனா சொன்னாரு. கோடீஸ்வரங்க நம்ம வீட்டில் பெண் கொடுக்க நினைக்கிறது பெரிய அதிர்ஷ்டம்டா. பெரியவனுக்குத்தான் வாழ்க்கை அஸ்தமனமாகி போச்சு. நீயாவது நல்லா இருக்கணும் தினகர். மாமாவை ஃபோன் பண்ணி வர சொல்லு, பேசி முடிச்சிடலாம். எனக்கு ஆச்சரியமாக இருக்கு அபர்ணா. எதை பற்றி? என்னை நேரில் பார்க்காமலேயே என்மேல் இவ்வளவு அன்பும் அக்கறையும் காட்டுறதுக்கு உங்கள் ஃபோட்டோவை பார்த்தேன். பரம அங்கிள் உங்களை பற்றி அப்பா கிட்ட உயர்வாக சொல்கிறதை கேட்டேன். நீங்கள் தான் எனக்கானவர்னு அந்த நிமிஷமே முடிவு பண்ணிட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், சீக்கிரமே கல்யாணம் பேசி முடிச்சு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க தினகர். நான் லேடிஸ் கிளப் வரைக்கும் போக வேண்டி இருக்கு. நாளைக்கு பேசலாம். பை. ஃபோனை வச்சிடுறேன். மாலையில் நடந்த விஷயங்கள் இவை. அம்மா இன்று அப்பாவிடம் பேசுவதாக சொல்லி இருக்கிறாள். அபர்ணா சொன்ன மாதிரியே சீக்கிரமே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட வேண்டும். பரமு மாமாவையும் வர சொல்ல வேண்டும். அவனின் எண்ணங்கள் அபர்ணாவை சுற்றியே வட்டமிட்டது. மாலை நேரத்தில் கண்மூடி ஈசி சேரில் சாய்ந்தவர் அம்சவல்லி சொன்னதை கேட்டு கண்ணை திறந்தார். நீ என்ன சொல்ற? பரமு வந்து தினகரரை பார்த்து பேசினானா? ஆமாங்க, எல்லாம் நல்ல விஷயம். கோடீஸ்வர சம்பந்தம். உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்குது தானே? எதுக்கு அம்சவல்லி அவசரப்படுற? ஒரு வாரம் 10 நாளில் சொல்கிறேன், அப்புறமா அவங்க கிட்ட பேசிக்கலாம். தினகரோ அம்மாவை பார்க்க நான் இருக்கேன், பயப்படாதே என்பதைப் போல பார்த்தாள். அடுத்து வந்த ஓரிரு மாதத்தில் எத்தனையோ நிகழ்வுகள் நடந்தன. சிவநேசனும் அம்சவல்லியும் அவர்களின் சம்மதத்தை வாங்கிவிட்டு அந்த இடத்திலேயே வெற்றிலை பாக்கு மாற்றி திருமண தேதியும் குறிக்கப்பட்டது. கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்கு. செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்த சிவநேசன் பட்டுப்புடவை சகிதம் வெளியே புறப்பட தயாராகி வரும் அம்சவல்லியை பார்த்தார்.
என்ன அப்படி பார்க்குறீங்க? என் மருமகளுக்கு பிறந்தநாள் வருதாம். பவுன் நெக்லஸ் வாங்கணும்னு தினகர் சொன்னான். அதான் 2 பேரும் கடைக்கு கிளம்புறோம். அதானே பார்த்தேன். சாந்தியைத்தான் சொல்றியோன்னு ஒரு கணம் சந்தோஷப்பட்டு விட்டேன். ஆமாம், அவளுக்கு ஒன்றுதான் குறைச்சல். கல்யாணம் நெருங்கிடுச்சு. வீட்டில் நிறைய வேலை இருக்கு. அதை விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு அடிக்கடி போயிடுறா. வரட்டு இன்னைக்கு. காலையில் போனவன் இன்னும் வரலை. அவ அம்மா உடம்பு முடியாதவங்க. போய் பார்க்கறதில் என்ன தப்பு? சும்மா அவளையே ஏதாவது சொல்லிட்டிரு. நீ முதல் கடைக்கு போகிற வழியை பாரு என அம்சவல்லியை அதட்டினார் சிவனேசன். எரிச்சலுடன் சொன்னார். ஹாலில் வந்து உட்கார்ந்தார். அந்த மகராசியை ஒன்றுமே சொல்லலை. வந்தா ராத்திரி சப்பாத்தி குருமா செய்து வைக்க சொல்லுங்க, நான் கிளம்புறேன். காரில் ஏறி தினகர் காரை கிளப்பினான். சாந்தி, நான் சரவணன் பேசுகிறேன். டாக்டர் சரவணன் சாந்தியின் கணவருடன் படித்த மற்றும் வேலை செய்த டாக்டர். சொல்லுங்க டாக்டர். அம்மாவின் எக்ஸ்ரே பார்த்தேன். ஹார்ட்டில் சின்னதாக ப்ராப்ளம் இருக்கு. சொன்னாங்களா உங்களிடம்? என்ன டாக்டர் சொல்கிறீங்க? பயப்படாதீங்க, பெருசாக ஒன்றுமில்ல. நீங்கள் இப்போது கிளினிக் வர முடியுமா என்று சொல்லவே, சரி டாக்டர் வரேன் என சொல்லிவிட்டு காலையில் கிளம்பி போனவள் தான். அங்கே கிளினிக் சென்றதும் டாக்டரின் மகளும் இருக்கவே அங்கே சாந்தியின் மகன் அந்த குழந்தையுடன் சேர்ந்து விளையாடத் தொடங்கிவிட்டான். சாந்தி அம்மாவிற்கான மருத்துவ விபரங்களை கேட்டுவிட்டு மருந்து வாங்க செல்லவும், அப்பொழுது டாடி, எனக்கும் பிரபுவுக்கும் பீட்சா வாங்கி தரீங்களா என டாக்டரின் மகள் கேட்டாள். பிரபு, அம்மா எனக்கு கேக் வேணும், வாங்கி தரீங்களா? பிரபு சொல்லவே, பிரபு சும்மா இரு. எதுக்கு சாந்தி அவனை தடுக்கிறீங்க? இங்கே வா பிரபு, உனக்கு வேற என்ன வேணும் அங்கிள் கிட்ட சொல்லு. கேக் மட்டும் போதும். என்ன கேக்? ப்ளம் கேக், ஸ்ட்ராபெரி மேலே வச்சு தாத்தா வாங்கி கொடுப்பாங்க. சாந்தி, வரீங்களா? கடைக்கு போய் பீட்சாவும் கேக்கும் வாங்கிட்டு வரலாம். 10 நிமிஷம் தான், பக்கத்தில் தான் கடை. காரில் போயிட்டு வந்துடலாம். அம்மா பிள்ளைகளை பார்த்துக்கிடட்டும். சாந்தி தயங்கவே, போயிட்டு வா சாந்தி, பிரபுக்கு என்ன பிடிக்கும்னு உனக்குத்தானே தெரியும். தம்பி, என்ன வேத்து மனுஷனா? நானே டாக்டர்னு கூப்பிட்றதை விட்டுட்டு அன்பா தம்பின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அது சாந்தி தானே. கடையில் மாமியார் பார்த்து விட்டாள். யாரோ ஒருத்தனுடன் சிரித்து பேசியபடியே காரில் ஏறுகிறாள். என்ன அநியாயம்! அம்மாவை பார்க்க போவதாக சொல்லிவிட்டு எத்தனை நாளாக இந்த நாடகம் நடக்கிறதோ. வரட்டும், இன்னைக்கு அவளுக்கு இருக்கு. அப்பொழுது உடனே மூளையில் எச்சரிக்கை மணி அடித்தது. இப்பொழுது எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. தினகரின் கல்யாணம் நல்லபடியாக நடக்க வேண்டும். அபர்ணாவின் கழுத்தில் புது மஞ்சள் கயிறு மினுமினுக்கிறது. இந்த கல்யாணம் நடக்குமா என்று தினகர் தவித்த தவிப்பு. நல்ல வேளை, கோடீஸ்வர வீட்டு மாப்பிளையாகிவிட்டான். மனம் சந்தோஷத்தில் துள்ளியது. சாந்தி அடுப்படியில் வேலையாக இருக்கவே பின்புறம் நிற்கும் அம்மாவை தேடி வந்தான். எப்படியோ உன் கல்யாணம் நல்லபடியா நடந்துடுச்சு தினகர். அபர்ணா நம்ம வீட்டு மருமகளா வந்துட்டா. இப்பத்தான் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்கு. ஆமாம்மா, அவ பெரிய இடத்து பொண்ணு, அண்ணி மாதிரி நினைக்க வேண்டாம். அவளை அதட்டி வேலை வாங்குறதெல்லாம் கூடாது. புரிஞ்சு நடந்துக்க. இது எனக்கு தெரியாதாடா? அபர்ணா எப்பேற்பட்ட இடத்திலிருந்து வந்திருக்கா. சாந்தி அவளுக்கு ஈடாவாளா? அவ இந்த வீட்டில் ராணி மாதிரி இருப்பா, கவலைப்படாதே. ஆமாம், அபர்ணா தூங்கி எழுந்தாச்சா? இல்லம்மா, தூங்குறா. தூங்கட்டும், அவளை எழுப்பி விடாதே, அவ இஷ்டத்துக்கு எழுந்திருக்கட்டும் என சொன்னவள் அடுப்படிக்கு வந்து சாந்தியிடம், மசமசன்னு வேலையை பார்க்காம கொஞ்சம் சுறுசுறுப்பா பாரு. பிரபுவை ஸ்கூலுக்கு கிளப்புற வேலையை அவர் பார்த்துப்பாரு. பிள்ளைன்னு அவன் பின்னாடி திரியாம சமையல் வேலையை மட்டும் பாரு. அம்மாவின் நடவடிக்கையில் திருப்தி அடைந்தவனாக மாடி ஏறினான். அபர்ணா, உனக்கு காஃபி கலந்து மேடையில் வச்சிருக்கிறேன், எடுத்துக்கோ. ஸ்கூல் வேன் வந்துடும், நான் பிரபுவை அனுப்பிவிட்டு வரேன். வேகமாக வாசலுக்கு வந்தாள் சாந்தி. அப்போதுதான் கடைக்கு போயிருந்த சிவனேசன் வெளிகேட்டை திறந்து உள்ளே வந்தார். வேன் வந்துடும்னு அவசரமாக வந்தேன். நீ போமா, நான் பிரபுவை அனுப்பி வச்சுட்டு வரேன். வாடியம்மா மகாராணி, உனக்கு அபர்ணாவிடம் காஃபியை கொடுப்பதில் விட அப்படி என்ன பெரிய வேலை? இல்லையத்தை, பிரபுவுக்கு ஸ்கூல் வேன் வந்துடும்னு போனேன். அம்சவல்லி சாந்தியை முறைக்க தனக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை என்பது போல கால் மேல் கால் போட்டபடி செய்தித்தாளை கையில் பிடித்திருந்தாள் அபர்ணா. அபர்ணா, காஃபி சாப்பிட்டியா? நான் பூஸ்ட் மட்டும்தான் குடிப்பேன். அதை கொடுக்க 1/2 மணி நேரம் ஆகுது. அதுக்குத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி டியர், நீ ரூமுக்கு போ, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அபர்ணா எழுந்து செல்லவே, அம்மா உங்ககிட்ட காலையில் என்ன சொன்னேன்? ஏமா இப்படி நடந்துக்கிறா? அவ எழுந்துட்டான்னு தெரிஞ்சதும் பூஸ்டை கலந்து கொடுக்க வேண்டியது தானே. இல்லடா, அவ பூஸ்ட் தான் குடிப்பான்னு எனக்கு தெரியல.
எல்லாம் இந்த சாந்தியால் வந்தது. அதற்குள் பூஸ்ட் டம்ளருடன் சாந்தி வரவே அதை வாங்கி தினகரிடம் கொடுத்தவள், நீ போ, நான் இவளை கவனிச்சுக்கிறேன். உன் மனசில் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கா? வந்தவ உன்னை மாதிரி அன்னக்காவடி இல்லை தெரியுமா? என்னமோ கடமைன்னு ஆடி அசைஞ்சு வேலை பார்க்குறா. அம்சா, நீ பேசுறது சரியில்லை. எதுக்காக எல்லார் முன்னிலையிலும் அவளை கரிச்சு கொட்டற? காலையிலேருந்து உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். எதுவும் பேசாம அப்பாவியாக இருக்கான்னு நீ அவளை படுத்தி வைக்கிற. அவளும் இந்த வீட்டு மருமகள் தானே, உன் மகனோட மனைவி. ஞாபகம் வச்சுக்கோ. ஆஹா, நல்லாவே ஞாபகம் வச்சிருக்கேன். என் மகனை வளைச்சு போட்டு அவனை பரலோகம் அனுப்பி வச்சுட்டு இப்போ இன்னொருத்தனோடு கொஞ்சி குழாவுறதை பார்த்து விட்டும் இன்னும் அவளை நான் இந்த வீட்டில் வைத்திருக்கிறேனே, என்னை சொல்லணும். அத்தை என அதிர்ந்து நிமிர்ந்தாள். என்னடி நடிக்கிற? போன மாசத்தில் அம்மா வீட்டுக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு கடைத்தெருவில் வாட்டசாட்டமான இளைஞனோடு சுத்தி சுத்தி வந்ததை இந்த 2 கண்ணால பார்த்தேன். கல்யாண சமயத்தில் நம்ம குடும்பமானம் பறிபோக கூடாதுன்னு சும்மா இருந்தேன். அம்சா, அபாண்டமா பொய் சொல்றதை நிறுத்தி வாயை மூடு. உங்களை மாதிரி அவளை நம்ப நான் தயாராக இல்லை. அவ அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்றதெல்லாம் சும்மா. அவனோடு தான் ஊர் சுத்தரா. அவளோட பசுப்பு வார்த்தைகளை நீங்க நம்பலாம், ஆனால் நான் நம்ப மாட்டேன் என வார்த்தைகளால் கரித்து கொட்டினாள் பெரிய மருமகளை. இங்க பாரு, இனி அம்மா வீட்டுக்கு போறேன், ஆத்தாவை பார்க்க போறேன்னு என்னை கேட்காம நீ வெளியே போகக்கூடாது, புரியுதா? எல்லாம் என் பேரனுக்காக பார்க்கிறேன், இல்லாட்டி இங்க நடக்கிறதே வேறு. அம்சா, வாயை மூடுறியா? என்னம்மா சாந்தி, ஏன் கலங்குற? அவ மனசில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாதவ. நீ தினம் தினம் திவாகரை நினைச்சு உருகிறது எனக்கு தான் தெரியும். அவ சொல்ற எதையும் நான் நம்ப தயாராக இல்லை. நீ உள்ளே போமா என்று கூறினார். அவள் ரூமிக்குள் வந்து உடல் குலுங்க வாய்விட்டு கதறி அழுதாள். பெட்டியில் துணிமணிகளை எடுத்து வைத்தவள், அம்மா எங்கேம்மா போறோம் என்று பிரபுவின் கேட்கவே, நாம இனி இந்த வீட்டில் இருக்க முடியாது திவாகர். உங்களையே நினைச்சு மனசு நிறைய சுமந்துக்கிட்டு இருக்கிற என்னை அத்தை இப்படி பேசிட்டாங்களே, அந்த உறுத்தலே என்னை தினம் தினம் கொன்னு விடும் திவா. நம் மகனுக்காக நான் வாழணும், இந்த வீட்டில் நான் இருக்கணுங்கிறது என் வைராகியம் தளர்ந்துடுச்சு. எங்கேம்மா கிளம்பிட்ட? மன்னிச்சிடுங்க மாமா, என் நடத்தையை அத்தை சந்தேகப்பட்ட பிறகு இனியும் நான் இங்கே இருக்க விரும்பவில்லை. அம்மா வீட்டுக்கு போறேன். நீ எடுத்த முடிவு சரிதான்மா. நீதான் என்னை மன்னிக்கணும். என் காலம் உள்ளவரை உன்னை உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சேன். ஆனால் அது இங்கு முடியாது போலிருக்கு. இனி அவ சின்ன மருமகளுக்காக உன்னை வேலைக்காரியை விட கேவலமாக நடத்துவாள். அதை தடுத்து நிறுத்துற அதிகாரம் எனக்கில்லைமா. நீ கிளம்பு. பிரபுவை தூக்கி முத்தமிட்டவர் விடை கொடுத்தார். என்னங்க, ராத்திரி டிஃபன் கூட செய்யாம இந்த சாந்தி எங்க போய் தொலைஞ்சா? தினகரும் அபர்ணாவும் சினிமாவுக்கு போயிருக்காங்க. நான் பக்கத்தில் இருக்க கோயில் வரை போனேன். அதற்குள் எங்கே போய்விட்டாள்? அவன் நடத்தையே சரியில்லை. என் பிள்ளையின் பேரை கெடுக்க வந்தவள். திட்டு அம்சா, எவ்வளவு திட்ட முடியுமோ திட்டு. இனி அதை கேட்க சாந்தி இங்கே வரமாட்டா. என்னங்க சொல்றீங்க என திடுக்கிட்டாள். அவ இந்த வீட்டை விட்டே போய்விட்டாள். ஐயோ, என்னது என அதிர்ச்சி அடைந்து நெஞ்சை பிடித்து கொண்டு உட்கார்ந்தாள். இந்த கதையோட கடைசி பார்ட் நாளை மறுநாள் அப்லோட் செய்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. நாளை மறுநாள் கடைசி பார்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.